லண்டனில் மூளை புற்றுநோய் கட்டியை அகற்றுவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உலகின் முதலாவது வெற்றிகரமான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள தேசிய நரம்பியல் மற்றும் நரம்பு சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் கடந்த மே மாதம் இந்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளது. எனினும் சிகிச்சை பெற்ற 48 வயதான ரைஸ் ஹிபர்ட் குணமடையும் வரை இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஹிபர்ட்டின் பிட்யூட்டரி சுரப்பியில் 11 மில்லிமீட்டர் அளவிலான கட்டி காணப்பட்ட நிலையில் அதனை சுற்றியிருந்த முக்கிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் கட்டியை அகற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மருத்துவர்களுக்கு உதவியுள்ளது. சத்திர சிகிச்சையின் போது நேரடியாக பெறப்பட்ட காணொலி காட்சிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பகுப்பாய்வு செய்து மூளையில் உள்ள முக்கிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களை வேறு நிறங்களில் அடையாளப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அவற்றை தவிர்த்து பாதுகாப்பாக சிகிச்சையை மேற்கொள்ள மருத்துவர்களுக்கு உதவி கிடைத்துள்ளது. எனினும் சத்திர சிகிச்சையின் முழுமையான கட்டுப்பாடும் மருத்துவர்களிடமே இருந்ததாக மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்த போதிலும் நோயாளி ஒருவரின் சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். 2024ஆம் ஆண்டு ஹிபர்ட்டுக்கு நோய் கண்டறியப்பட்டதுடன் ஆரம்பத்தில் சத்திர சிகிச்சையின்றி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல்நிலையில் கடுமையான ஹோர்மோன் சமநிலையின்மையும் பார்வை குறைபாடும் ஏற்பட்டதால் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சிகிச்சை கிடைக்காதிருந்தால் அவர் பார்வையை முழுமையாக இழக்கும் அபாயம் இருந்ததாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கூகுள் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் பல ஆண்டுகளாக ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் முதல் மனித பயன்பாடு வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. மேலும் இதனை பயன்படுத்தி விரிவான ஆய்வை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.